வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆமுதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது ஒபாமா வருகை யாருக்கு லாபம் என்பதை பற்றி. இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பூட்டான், நேபாளம், மாலத்தீவுகள் போன்ற வெளிநாட்டு தலைவர்களை இந்தியா அழைத்திருக்கிறது. ஆனால் ஒரு முறை கூட, கடந்த 25 ஆண்டுகளில் ஒரு முறை கூட அமெரிக்க ஜனாதிபதி குடியரசு தின விழாவிற்கு இந்தியா வருகை தந்ததில்லை. இந்த முறை மோடியினுடைய அழைப்பை ஏற்று அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் இந்தியா வருகை தந்திருக்கிறார். அதுவும் பதவியில் இருக்கும்போதே ஒரு முறை அல்ல, 2 முறை வருகை தந்திருக்கிறார். அவருடைய வருகையினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். ஒபாமா வருகை யாருக்கு லாபம் என்பதை பற்றி. அதற்காக நமது திண்ணைக்கு காங்கிரஸில் இருந்த திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களும், பூவலகின் நண்பர்கள் அமைப்பில் இருந்த திரு சுந்தரராஜன் அவர்களும், பாரதிய ஜனதா வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து திரு ராமமூர்த்தி அவர்களும், பேராசிரியர் திரு கிளாட்சன் அவர்களும் அரங்கிற்கு வருகை தருகிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு அமெரிக்கை நாராயணன். அமெரிக்க அதிபர் ஒபாமாவினுடைய இந்திய பயணம் இருதரப்பு உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளதாக மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய காங்கிரஸ் பார்வையிலிருந்து? அதாவது சுருக்கமாக பேசுவோம். உலகத்திலே பெரிய ஜனநாயக நாட்டுக்கும் உலகத்திலேயே வலிமையான ஜனநாயக நாடுக்கும் ஒரு நல்லுறவும் நல்ல இதுவும் வருது. அவங்க ஒரு அதிபர் இங்கே வருதுன்ற நல்லுறவு தான். ஒவ்வொரு முறை வரத்தையும் ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகிறதுன்னு சொல்கிறதுலையும் தவறு இல்லை. கிளின்டன் வந்தார், அப்புறம் புஷ் இருக்கச்சே இந்த நியூக்ளியர் 1, 2, 3 நாங்கள் கொண்டு வந்தோம். இது அடுத்த கட்டத்துக்கு புதிய சாப்டர்னு சொல்கிறோம். அதில் ஒன்றும் இல்லை, அதை நான் மறுக்க முடியாது. ஆனால் இந்த இதில் சப்தம் இருந்த அளவுக்கு, சவுண்ட் இருந்த அளவுக்கு சரக்கு இல்லை. சப்தம் இருந்த அளவுக்கு சரக்கு இல்லாத ஒரு இதுவாக இருந்ததுன்றது என்னுடைய பார்வை. திரு ராமமூர்த்தி அவர்கள், புதிய அத்தியாயம் உண்மையிலேயே தொடங்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, புதிய அத்தியாயம் பல்வேறு விஷயமான ஒப்பந்தங்கள் இங்கே, குறிப்பாக அணுசக்தி சம்பந்தமான விஷயம். அஃப்கோர்ஸ் அணுசக்தி சம்பந்தமான விஷயங்கள் அரசுகள், காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாகட்டும், அணுசக்தியை பொறுத்த மட்டும் அதனுடைய ஸ்டாண்டு ஒரு தொடர்ச்சியான, கிட்டத்தட்ட ஒரே விதமான சிந்தனையாகத்தான் இருந்திருக்கின்றது. அது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நன்மையை தான் வழங்கியிருக்கின்றது. அதை தவிர்த்து மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்தியா அமெரிக்க ஒப்பந்தத்தை முதலில் ஆட்சேபனை செய்தது சைனா தான் இப்போ ஆட்சேபனை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக சைனாவுக்கு அது ஒரு இரிட்டண்ட்டாக இருக்கும்ன்ற பட்சத்தில் அது நிச்சயமாக அது நமக்கு சாதகமாக இருக்கின்றதுனால தான் அவங்களுக்கு ஒரு இரிட்டன்ஸ் இதில் வர்றது. ஆகையால் நிச்சயமாக இது எந்த விதமான சர்வதேச அரசியலை பொறுத்த மட்டும் எந்த ஒப்பந்தமும் ஒரே பக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இரு தரப்புக்கும் நன்மை தான். ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் தான், சில பேருக்கு 40 இருக்கும், சில பேருக்கு 60 இருக்கும். அந்த பர்சன்டேஜ் தான் வித்தியாசமே கூடிய. விரிவாக பேசுவோம். உங்களை பொறுத்தாலும் ஒரு புதிய அத்தியாயம்னு சொல்ல வரீங்க. நிச்சயமாக. திரு சுந்தரராஜன், அதாவது ஒரு குடியரசு தின விழாவில், 66வது குடியரசு தின விழாவில் இந்திய இறையாண்மை மொத்தமும் அமெரிக்காவின் காலையில் சமர்ப்பித்துவிட்டு அவரை அழைத்திருக்கிறார்கள் தான் நாங்கள் பார்க்குறோம். எந்த விதத்திலையும் இது எப்போவுமே ஒரு விஷயம். அமெரிக்கா இந்தியாவோடு மட்டுமல்ல, அமெரிக்கா உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டுடைய நன்மைக்காக போனதே கிடையாது, போகிறதும் கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் அமெரிக்காவிற்காக, அமெரிக்க மக்களுக்காக, அமெரிக்க அரசாங்கத்திற்காக, அமெரிக்க வணிகத்திற்காகத்தான் அமெரிக்கா எந்த நாட்டுக்கும் போய் நட்பு பாராட்டுகிறார் ஒழிய அது அந்த போகின்ற நாட்டுக்குரிய நல்ல விஷயம் அமையும் கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்தியாவும் அதே போல் தான். ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் இறையாண்மையை அடமானம் வைத்த ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். திரு கிளாட்சன், இந்திய அமெரிக்க உறவில் புதிய அத்தியாயம் அப்படின்னு நான் இதை பார்க்கல. ஏன்னா இது ஒரு தொடர் தான். 91 இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற அந்த தொடர்ச்சிகளில் இது ஒரு தொடர் சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். என்னைக்கு புதிய பொருளாதார கொள்கை ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னைக்கு இருந்து புதிய அமெரிக்காவுடைய கண் எந்தெந்த நாடுகளுக்கிட்ட திரும்புதோ அந்த நாட்டில் இந்தியாவும் ஒரு நாடு. ஆனால் இந்தியா ஒரு மிகப்பெரிய பங்காளி அமெரிக்காவுக்கு. அன்னைக்கு மாறி சூழ்நிலை இல்லை, இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையோட சுருக்கமாக இந்த வருகை ஒரு புதிய அத்தியாயமா சொல்லுங்க. புதிய அத்தியாயமா இல்லை. திரு நாராயணன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஒரு தற்போது ஏற்பட்ட ஒரு தீர்வின் மூலமாக இந்தியா எரிசக்தி துறையில் ஒரு தன்னிறைவு பெற அமெரிக்கா உதவும் என்ற ஒரு வாக்குறுதி இன்னைக்கு ஒபாமா கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பார்வையில்? பூவுலகு நண்பர் சொன்னதுலேயும்
நம்ம லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் சொன்னதுலேயும் எனக்கு உடன்பாடு உண்டு. அதாவது இல்லை, அதாவது பார்வை ஒரு புத்தகத்தில் புதிய சாப்டரா இல்லை பழைய சாப்டரான்ற தொடர் தான். நம்ம புத்தகத்தோட தொடர் அது தொடர்ந்துருக்கு. இவர் சொன்னது வந்து அமெரிக்கா வந்து என்றைக்குமே எந்த நாட்டுக்கு போச்சேவும் அவங்களோட நன்மைக்காக போகலன்னு. அதில் பாதி உண்மை இருக்குது, பாதி போயிருக்கு. யூ கேன் லுக் அட் ஹாஃப் ஃபுல் ஆர் ஹாஃப் எம்டி. எந்த ஒரு நாடும், இந்தியாவும் சரி, இந்திய மக்களுக்காகத்தான் நமது பிரதமர் அங்கே பேசணுமே ஒழிய அமெரிக்காவோட நலனுக்காக பேசுவதற்காக நம்ம பிரதமர் மோடியோ பிரதமர் மன்மோகன் சிங்கையோ தேர்ந்தெடுக்கலை. அதே போல தான் அமெரிக்க அதிபரும். அவர்களுக்கு அந்த நாட்டுக்கு என்ன நன்மைன்ற கோணத்தில் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் நம்ம பிஜேபி நண்பர் சொன்ன மாதிரி எந்த ஒரு உடன்பாடும் இருவருக்கும் நன்மை பயக்காமல் உடன்பாடாக இருக்க முடியாது. அப்படி உடன்பாடுகள் ஏற்பட்டால் செயல்படுத்த முடியாது. இப்போ போன அணு மின்சக்தி உடன்பாடு நமக்காக ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்து மன்மோகன் சிங் அவருடைய முயற்சியால் உலக நாடுகள் நம்ம செய்ய முடியாது 1, 2, 3 கொண்டு வந்து அணுவில் நமக்காக எக்ஸம்ஷன் கொண்டு வந்தாங்க. ஏனென்றால் அது அமெரிக்காவுக்கு நல்லதுன்னு அவங்க நினைச்சாங்க. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் நல்லது இல்லை, அமெரிக்காவுக்கும் நல்லது. ஏன்னா அமெரிக்கா ஹேஸ் டு எக்ஸ்போர்ட் தர் இது. இப்போ வந்து நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். சைனா இன்னைக்கு அமெரிக்காவுக்கே ஒரு போட்டி போடுகிற நாடாக வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் நிக்சனுடைய விஜயம் 1980s. அந்த திருப்பு முனையை அமெரிக்காவால் ஏற்படுத்த முடிஞ்சது. ரஷ்யாவுக்கு எதிராக இதுவும் பண்ணுச்சு. அது சைனாவுக்கும் லாபம், அமெரிக்காவுக்கும் லாபமாக இருந்தது. அன்றைக்கி ரஷ்ய அரசு இது பண்ண முடியுது. இன்றைக்கு அதே போல் இங்கு வருவது அமெரிக்காவுக்கு லாபம் இல்லாமல் வரமாட்டாங்க. ஆனால் அதை சாதுரியமாக நமக்கும் லாபமாக உபயோகப்படுத்திக்கூடிய திறமை நமது மோடிஜி அவர்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்விக்குறி எனக்கு இருக்கு. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த மோடி இன்று மறுபடியும் பல்ட்டி அடிச்சிருக்காரு. மக்கள்கிட்ட ஒன்று சொன்னாரு, ஆதாரா இருக்கணும், அது போக விரும்பல. ஆனால் இது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அது சொல்ல விட வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பல்ட்டி அடித்த மோடி இல்ல, அந்த நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த சரத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது அந்த நாடு தான் பொறுப்புங்கிற மாதிரி, அதுக்குண்டான தீர்வு இன்னைக்கு கிடைச்சிருக்கா? இந்த ஒப்பந்தத்தின் மூலமா கிடைச்சிருக்கா? இல்ல, இதுல என்னன்னா நம்ம நாட்டு மக்கள் மேல டாக்ஸ் போட்டிருக்காரு. இதுல எப்படி பண்ண போறாங்க இதுக்கு தீர்வு? இதில் வந்து இப்போ டேக்ஸ் மணி, கவர்மெண்ட் டேக்ஸ் மணியும் பப்ளிக் செக்டாரும் போட்டு ஏறக்குறைய $100 million பட் 1500 கோடியா என்னன்னு தெரியல. பட் 50-50 ஒரு ஜிஐசி, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 50%, 4 பப்ளிக் செக்டாரும் போட்டு ஒரு ஃபண்டை உருவாக்க போறாங்க. இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரே $1 கோடி தான் அதிகமாக செலவாகுதுங்கிறாங்க. திரு ராமூர்த்தி, அன்றைக்கு எதிர்த்து பிஜேபி அரசு அமெரிக்காவுக்கு துணை போகுதுன்னு அன்றைக்கு எதிர்த்த நீங்கள் இன்றைக்கு ஆதரிப்பது ஏன்? இல்லை, திரு நாராயணன் கேள்வி. இல்லை, கூடங்குளம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 20 ரியாக்டர்கள் வந்து ரஷ்யாவினுடைய உதவியோடு தான் இந்த நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இல்ல, ஒரு சரத்தை அவர் சொன்னார். அதாவது வந்து இந்த அணு உலையினுடைய ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் அது யார் கொடுத்தாங்களோ அந்த நாடு தான் காரணம், அவங்க தான் பொறுப்பேற்கணுங்கிற மாதிரி ஒரு சரத்து இருந்திருக்கு. அது இன்றைக்கு தீர்வு செய்யப்பட்டிருக்கிறதா, தீர்வு கிடைச்சிருக்கிறதா அதுக்கு இந்த ஒப்பந்தம் மூலமாக? அதான் அந்த கேள்விக்குறியே வந்து என்னன்னா, அந்த 1, 2, 3 ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர முடியலை அப்படிங்கிறதுனால தான் அது வந்து அதன் மீதான மறு விவாதமே ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் வந்து இதை வந்து இந்திய இறையாண்மையை கொண்டு போய் அமெரிக்காவுடைய ஒபாமாவுடைய காலடியில் ஒப்பந்தம் அதை சமர்ப்பிக்கிறதுன்னு நினச்சாலும் சரிதான். இல்லை வந்து என்னென்னா, இன்றைக்கு தேவை வந்து என்னென்னா, அணுசக்தி துறைக்கு தேவையான பொருட்கள் சப்ளை அது தடையில்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்கான யுரேனியம் குறிப்பாக. ஸோ ஏன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து யுரேனியம் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் பகுதிகளில் கிடைக்கின்றது. ஆனால் அங்கே வந்து அது சுற்றுச்சூழல் ஆட்சேபனை காரணமாக உங்களால் அங்கிருந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்கின்றது. ஆக நீங்கள் வந்து நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் எனர்ஜியிலேருந்து தான் நீங்கள் வந்து யுரேனியம் வாங்க வேண்டிய. நான் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில், அந்த சரத்துக்கு தீர்வு இந்த ஒப்பந்தம் மூலமாக கிடைத்திருக்கிறதா இல்லையா? இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும்போது அது தீர்வு, அதுக்கான தீர்வு சேர்ந்து தானே அதில் இருக்கின்றது. திரு சுந்தரராஜன், பச்சை தேச துரோகம் இது. அதாவது 1, 2, 3 அக்ரிமெண்ட்டே தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 1979 3 மைல் ஐலாண்ட் விபத்து அமெரிக்கா நடந்துச்சு. 1979லேருந்து 2015 வரைக்கும் 1 மெகாவாட் கூட அணு உலை புதுசாக போடல அமெரிக்கா. அதெல்லாம் முக்கியமான விஷயம் தான். 1 மெகாவாட் கூட, நீங்கள் 1000 மெகாவாட் 2000 மெகாவாட் வேண்டாம். 1979 அவங்க நாட்டில் 3 மைல் ஐலாண்டுங்கிற இடத்துல வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் விபத்து நடக்குது. 1979லேருந்து 2015 வரைக்கும் 1 மெகாவாட் கூட புதுசாக அவங்க அணு உலையில உற்பத்தி செய்யலை. இது ஒரு உண்மை, இது அடிப்படை விஷயம். அப்போ அங்கே இருக்கின்ற அணுசக்தி உபகரணங்களை நியூக்ளியர் ரியாக்டர்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வியாபாரம் கிடையாது.
ஜிஇக்கா இருக்கட்டும், வெஸ்டிங்ஹவுஸாக இருக்கட்டும். அதுக்கு யார் இழுத்தவ நாடு? இந்தியா மேலே போடு, ஒப்பந்தத்தை போடு, 2005 2006 பேசு, 2008 ஒப்பந்தத்தை கையெழுத்து போடு. இந்தியாவுக்கு அதாவது தங்கள் நாட்டில் நிறுவப்படாத தொழில்நுட்பம், அதான் முக்கியமான விஷயம். 1 மெகாவாட் கூட போடல அவங்க. இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணு, ஓகே, 1 2 3 போட்டாங்க. என்ன போட்டாங்க? அந்த அக்ரிமெண்ட்டே நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம். இப்போ அதில் ஒரு கிளாஸ் இருக்கிற கிளாஸ் லயபிலிட்டி ஆக்ட், இழப்பீடு சட்டம். அந்த வரக்கூடிய உபகரணங்களால், அந்த நியூக்ளியர் ஸ்பேர் பார்ட்ஸ்னால ஏதாவது விபத்து இங்கே நடந்தால், அதாவது பூகம்பம் வந்தால் கிடையாது, சுனாமி வந்தால் கிடையாது, வேறு எது வந்தாலும் கிடையாது, அந்த விபத்து வந்தால் கிடையாது. ஒன்லி NPCL, அதாவது ஆப்ரேட்டர், இந்தியாவில் அணுவிலே இயக்கக்கூடிய NPCL வந்து அதை ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நீ கொடுத்த ஸ்பேர் பார்ட்ஸ்னால தான் அந்த விபத்து ப்ரூவ் பண்ணால் எவ்வளோ தரணும்? 1500 கோடி. இன்னைக்கு ஃபுகுஷிமால இது வரைக்கும் 3 வருஷத்தில் அவங்க செலவழிச்சிருக்க தொகை வந்து 20 லட்சம் கோடி. வெறும் 3 வருஷத்தில். இன்னும் எத்தனை லட்சம் கோடி ஆகும்னு அவங்களுக்கே தெரியாது. வெறும் 3 வருஷத்தில் அவங்க செலவழிச்சிருக்க தொகை 20 லட்சம் கோடி. நான் போயிட்டு இந்த ஃபுகுஷிமாவுக்கு. ஸோ வெறும் 1500 கோடி கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி தரப்போறாங்களா? என் பாக்கெட்ல இருந்து எனக்கே கொடுப்பாங்களாம். இந்திய அரசாங்கம் 750 கோடி போடுமா, மிச்சம் இருக்க 750 கோடியை பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், GIC, ஓரியன்டல் இன்சூரன்ஸ் மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து போடுமா. அதுக்குரிய பிரீமியம் மட்டும் 1 கோடி ரூபாய் அவங்க கட்டுவாங்களாம். அந்த 1 கோடி ரூபாயும் ரியாக்டரோட காசை சேர்த்துக்குவாங்க. ஆக ஏன் பணத்தை இந்த பாக்கெட்டில் எடுத்து இந்த பாக்கெட்டில் இருக்குது இந்திய அரசாங்கம். இது எப்படி நியாயமான விஷயம் முடியும்? இது ஒரு விஷயம். அப்புறம் டார்ட்லா என்னன்னா, போபால் சமயத்தில் இது முக்கியமாக பேசப்பட்ட விஷயம். இன்னைக்கு போபால் நீங்க உண்மையிலே ஒபாமா அவர்களும் மோடி அவர்களும் அவங்களோட பயணத்தை எங்கேயும் துவைக்கணும்னா போபால்னு துவைக்கணும். போபாலுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து உனக்கு நான் இழப்பீடு தரேன்டான்னு சொல்லி சொன்னாங்கன்னா உண்மையிலே இந்தியாவுடைய மக்களுக்காக அவர் வேலை செஞ்சான்னு அர்த்தம். இன்னும் 30 வருஷம் ஆகியும் அந்த மக்களுக்கு இழப்பீடு போய் சேரல. இன்னும் பல லட்சக்கணக்கான டன் கழிவுகள் போபாலில் இருக்கு. நிலத்தடி நீர் நஞ்சுபட்டிருக்கு, காற்று மாசுபட்டிருக்கு, நீர் மாசுபட்டிருக்கு, நில மாசுபட்டிருக்கு. அந்த கழிவை அமெரிக்க நிறுவனம் அகற்ற முடியல. அதை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு வந்து இது கிடையாது. அமெரிக்க நிறுவனம் தான், யூனியன் கார்பரேட் அமெரிக்க நிறுவனம், அதை பேச வேண்டியது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி லா கொண்டு வந்தாங்கன்னா டார்ட் லா, அதாவது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தனிநபரும் அந்த கம்பெனி மேல சூ பண்ணலாம், வழக்கு போடலாம். எனக்கு வந்து இவ்வளவு லாஸ் ஆச்சு, ஆனால் எனக்கு இவ்வளவு இழப்பீடு தரேன், அதையும் இன்னைக்கு காலி பண்ணிட்டாங்க, அந்த லாவையும் காலி பண்ணிட்டாங்க. அப்ப இதுல எங்க இந்திய நன்மை இருக்கு? இதுல எங்க இந்திய மக்களின் பாதுகாப்பு இருக்கு? நீங்க ஒரு 1500 கோடி ரூபாய் கூட நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்ப உங்க ரியாக்டர்ஸ் எந்த மாதிரியான ரியாக்டர்ஸ்? அதர பழசான அந்த பழசான ஒரு 1500 கோடி ரூபாய், அந்த ரியாக்டரோட மதிப்பு வந்து 1 லட்சம் கோடி. இந்தியா வந்து தரப்போ நான் என்ன கேட்கிறேன், அப்ப இந்த ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்றுக்கு ஏன் வந்து இந்தியா இவ்வளவு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? வணிகம் வேற என்ன? அமெரிக்க கம்பெனில தூக்கி நிப்பான வணிகம் இருக்குது. அதுல யாருக்கு என்ன வரும் இனிமே தான் தெரிய வரும். நியூக்ளியர் லைபிலிட்டில என்ன பண்ணிருக்காங்க தெரிய வராது. அப்ப இது நாட்டினுடைய வளர்ச்சி இதுல இல்லன்னு சொல்றாங்க. கிடையாது. நான் என்ன கேக்குறேன், 1500 நீங்க வந்து AP1000 ரியாக்டரும் GEயும் வெஸ்டிங்ஹவுஸும் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க இந்தியாக்கு. நீங்க என்ன ஒரு நீங்க அதுக்கு வந்து பல லட்சம் கோடி இந்தியா கொடுக்க போகுது அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல. பல லட்சம் கோடி, 1 ரூபா 2 ரூபா இல்ல, பல லட்சம் கோடி. ஒரு 1500 கோடி தான் இழப்பீடு சட்டம், அதை ஏத்துக்க வேண்டியதுனே. அந்த இழப்பீடு சட்டமே தப்புன்னு நாங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் ஒரு 1500 கோடியை கூட உங்களால கொடுக்க முடியலனா அவ்வளவுதான் உங்க சரக்கு, அவ்வளவுதான் உங்க பார்ட்ஸ், அவ்வளவுதான் உங்க ரியாக்டர்ஸ். ஏன்னா நீங்க வேர்ல்டு கிளாஸ் ரியாக்டர்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 1500 கோடி ரூபாய் தானே கொடுத்துட்டு போக வேண்டியதுனே. திரு ராமமூர்த்தி, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில்? இல்லை நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சுட்டி காண்பிக்க வேண்டும். இந்திய ரியாக்டர்கள் இந்தியாவில் நிறுவப்பட்டு இருக்கின்றது. இது வந்து டாக்டர் ஹோமி பாபா வந்து முதலாக அட்டாமிக் ரியாக்டர் கொண்டு வரும்போதே கூட வந்துன்னா இது வந்து இந்தியாவுக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்பவே வந்தது. இப்போ நம்ம பேசுறது இந்தியா இந்த அமெரிக்கன் ஒப்பந்தத்தை பத்தி தான் பேசுறோம். நம்ம வந்து இந்தியா நியூக்ளியர் எனர்ஜி தேவையா, ஹோமி பாபா என்ன பண்ணாரு, சித்தப்பா என்ன பண்ணாருலாம் பேசவே இல்லை. இந்த இந்தியா US நியூக்ளியர் உலகில் நண்பர்களுடைய நோக்கமே வந்து இந்தியாவில் வந்து அணுசக்தி இருக்கக்கூடாதுங்கிறது அடிப்படை. அது வேற இல்ல, அது வேற இல்ல, அதுதான் உங்களுடைய அரசியல். இல்ல ஆமா மாட்டுக்குது, அது உங்களுடைய அரசியல். இல்ல கடவுள் இல்லன்னு அதற்கான உங்களுடைய வாதம். கடவுள் இல்லன்னு சொல்றாங்க, கோயிலுக்கு போற உரிமை எல்லாரும் வேணா கேட்போம், கருவறைக்குள்ள எல்லாரும் போய் பூஜை பண்ணா நான் கேட்போம். அதுக்காக கடவுள் இல்லன்னு சொல்றாங்க, அதுக்கு பேச முடியுமா? என்ன அணுசக்தி வேண்டாம், ஏன் வேண்டாம், இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றாலும் வேண்டாம், அணுசக்தி ஏன் வேண்டாம்னு சும்மா மேம்போக்கா பேசல. இந்த மாதிரி ஏமாத்துவாங்க, இந்த மாதிரி நாட்டு மக்கள் வந்து அடமான வைப்பாங்கிற காரணத்தால அணுசக்தி வேண்டாம், அணுசக்தி வேண்டாம் சொல்ல என்ன காரணங்கள்? இதான் காரணங்கள். பதில் இல்ல, அவர் பேசி முடிச்சிட்டோம். நான் பேசும்போது அவர் இடையூறு பண்ண வேணாங்கிறது. நீங்களும் விஷயத்தை பத்தி பேசுங்க, ஹோமி பாபா போறீங்க, இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்தை பத்தி பேசுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுடைய நோக்கம் இல்ல, இவர் சொல்றாரு இல்லையா, நீங்க இவ்வளவு வேகமா பேசும்போது உங்களுடைய நோக்கம் இல்ல, உங்களை பின்புலத்தில் இருந்து ஆதரிப்பது யார் என்ற கேள்வியை மக்கள் முன்பே. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா சொன்னீங்க, அமெரிக்கா நிகழ்ச்சி வந்து பூலை நம்ம நோக்கத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளுடைய நோக்கம் வந்து நாட்டுல நடக்க இல்ல, இந்த நாட்டில் நடக்கின்ற விஞ்ஞான ரீதியான இல்ல, நீங்க வந்து அடிப்படை எதிர்க்கின்ற ஒரு அமைப்பு அது. ஆக இந்த நாட்டில் நீங்க வந்து
வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எது வந்தாலுமே அதற்கு வந்து என்விரான்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருந்து அது ஒரு பூச்சாண்டியாக காமித்து கொண்டுகின்ற ஒரு இயக்கம் தான் நீங்கள். ஆகையால் நீங்கள் உங்களுடைய நோக்கத்தில் வந்து அடிப்படையான விஷயம் வந்து என்னன்னா, நீங்கள் எதை செய்தாலும் அதில் வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும், அது வந்து இந்த நாட்டுக்கு விரோதமானது, இந்த மக்களுக்கு விரோதமானது, மக்களை வந்து அடிமைப்படுத்துகிற விஷயங்கிறத சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், நிச்சயமாக அணுசக்தி இந்த நாட்டுக்கு தேவை. அது மட்டுமல்ல, அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அணுசக்தி வந்து அப்படி தேவை இருந்தா ஏன் அமெரிக்காவில் அதை செய்யல, ஏன் இந்தியாவில் வந்து செய்ய வர்றாங்க அப்படிங்கிற கேள்வி தான் கேட்கிறேன். உங்களுடைய கேள்விக்கு அடுத்த பதில் நான் சொல்லுகின்றேன். 98 மேல இந்தியா வந்து அணுகுண்டு பரிசோதனை வெளிப்படையாக செய்தோம். 76 செய்த போது வெளிப்படையாக செய்யவில்லை. இந்திரா காந்தி 75 செய்தப்பட்டது. 98 வந்து வெளிப்படையாக செய்த போது கிட்டத்தட்ட சர்வதேச அரங்கில் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டது. அது வந்து நீங்கள் வந்து சிடிபிடியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் இந்தியாவிற்கு எதிராக அதுக்கு பொருளாதார தடை கூட விதிக்கப்பட்டது. என்ன வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வந்து அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சு அது இது வந்து பெண்களை வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் நியூக்ளியர் சப்ளையர் குரூப் வரைக்கும் வர நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்பில் நம்ம உறுப்பினராகின்ற வரைக்கும் இது வந்து வந்திருக்கின்றது. ஆக அணுசக்தி என்பது வெறுமனே இதற்காக மட்டுமல்ல, கரண்ட்டுக்காகவோ ஆக்கப்பூர்வத்துக்காக மட்டுமல்ல, நிச்சயமாக அணுகுண்டு தயாரிப்பதற்காகவும் இந்தியாவின் பாதுகாப்பினை நிரந்தரமாக உறுதி செய்வதற்காகவும் அணுகுண்டுகள் தேவை. அதற்காக இந்த ஒப்பந்தங்கள் செய்கிறோம். நாட்டின் பாதுகாப்பிற்காண்டு செய்கிற விஷயத்தை வந்து நீங்க வந்து நாட்டுக்கு எதிரான விஷயம் நீங்கள் மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ஷன் பண்றது வந்து சரியில்லை, தவறான கருத்து கிடையாது. சைனாவுக்கு அணுகுண்டு தயாரிக்கும் போது சைனாவுக்கு ஆதரவாக தான் இந்த பல்வேறு அமைப்புகள் உலகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. நான் உங்களை சொல்ல வரல, உலகத்தில் இன்றைக்கு வந்து தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. ஒபாமா வருகை யாருக்கு லாபம் என்பதை பற்றி விரிவாகத் கொண்டிருக்கிறோம். திரு கிளாட்சன், இந்த ஒப்பந்தத்தை பற்றி உங்களுடைய பார்வையில் கல்வியாளராய் இந்த வந்து அமெரிக்காவில் வந்து நிறைய நீங்கள் படிச்சிருக்கீங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு அணு உலைகள் இருக்கிறதா? ஏன்னா சுந்தரராஜ் சொல்லும்பொழுது ஏன் அவங்க நாட்டில் பண்ணல, நம்ம நாட்டை வந்து அதை குறிவைக்கிறாங்க அப்படி மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காரு. சுந்தரராஜன் சொல்றது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் தான், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. நான் இப்போ பேச போகிறது இந்த ஒப்பந்தம் மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது. ஒபாமாவின் வருகை பல்வேறு விடயங்களை அடங்கிய நாட்டு நல்லுறவு, இராணுவ தளவாடங்கள் விஷயம், நிறைய விஷயம். முதல் விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், இந்த பிராந்தியத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக சீனா. இந்த சீனாவுக்கு வந்து ஒரு தடையாவோ ஒரு செக் ஒன்று வைக்கணும். அதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நண்பர் தேவைப்படுறாங்க, அதுக்கு இந்தியாவை பயன்படுத்துகிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க, நால்முனை பாதுகாப்பு வளையம். இதுதான் குவாட், 4 கார்னர். இதில் வந்து 4 நாடுகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. அதில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா. இதை வந்து 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பானிய பிரதம மந்திரியாக இருந்த ஷின்சோ அபே முதல்ல இருந்தபோது, இப்போ மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் தான் அதை முதல்ல முன்வைக்கிறார். இந்த குவாட், அதாவது இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் 3 துருவங்கள் தான் இருக்கும். ஒன்று வந்து இந்திய துருவமாக நீங்கள் பார்க்கலாம், அடுத்தது சீன துருவமாக பார்க்கலாம், ஆனால் சீனாவை ஒட்டியே இருக்கக்கூடிய ஜப்பானிய துருவமாக ஒன்று பார்க்கலாம். இந்த பிராந்திய பாதுகாப்பை மிகவும் அதிகமாக கையில் எடுத்துக்கிட்டு இருந்தது சைனா. ஜிபிங் இங்கே வந்திருந்த போது கூட எல்லைகளில் பிரச்சனைகள் இருந்துச்சு நமக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் மற்ற நாடுகள் வரும்போது நடக்கல. ஆனால் சீனாவை மட்டுமே குறிவைத்து அப்படின்னு சொல்லாமல் பிராந்திய பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியமாக தெரியுது. மூன்றாவது விடயம், இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து, அது மட்டும் இல்லாமல் இந்திய ஆதரவை அமெரிக்காவுக்கு கொடுத்து அமெரிக்கா ஆதரவை பெறுது. இது வர்த்தக ரீதியான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் அதை பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் சிவில் நியூக்ளியர் டீல், இந்த சிவில் நியூக்ளியர் டீலில் அமெரிக்காவுக்கு இந்தியா மேலே சரியான கடுப்பு, எரிச்சல். இதை நான் இங்கேன்னு சொல்ல, ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அமெரிக்காவில் நான் நேரடியாக டிஸ்கஷன்ஸில் இருக்கும்போது, ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற யார் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ரைட் விங் குரூப், ஜார்ஜ் புஷ்ஷுக்கு ஆதரவான ஒரு திங்க் டேங்க். இவங்க சொல்கிற ஆய்வுகள் அடிப்படையில் தான் எல்லா ரிப்பப்ளிக்கன் பொலிட்டிஷியன்ஸும் டிசைட் பண்ணுவாங்க. காங்கிரஸில் நடக்கிற நம்ம இந்தியா காங்கிரஸில், அமெரிக்கன் காங்கிரஸில் நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு மாதிரி கொள்கை முடிவுகளை கொடுக்கறது வந்து ஹெரிட்டேஜ் குரூப்.
இந்த ஹெரிட்டேஜ் குரூப் வந்து என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு யுஎஸ் சிவில் நியூக்ளியர் டீல் கொண்டு வந்தோம், அது மட்டும் இல்லாமல் 123 அக்ரிமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ உதவி செய்தோம், ஆனால் அதுக்கு அடுத்த முறையாக ஏர்க்ராஃப்ட் நீங்கள் வாங்கும்போது நேராக ஃப்ரான்ஸுக்கு ஓடுறீங்க, ஏன் எங்ககிட்ட வாங்கலை? அதுக்கான தகுந்த அந்த வர்த்தக லாபங்களை வந்து அவங்க பார்க்க முடியல. அடுத்தது இந்த வெஸ்டிங்ஸ் குரூப்போ அல்லது ஜிஇயோ இது வரைக்கும் உலகத்தில் கொடுத்த எந்த அணு உலையுமே சக்ஸஸ் ஆனதாக வரலாறு கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கல்வியில் 1974 யங் பொலிட்டீஷியன்ஸ் மீட்டில் இந்தியாவிலிருந்து இளமையான பொலிட்டீஷியன்ஸை 45 நாள் கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்தது அமெரிக்கா. அமெரிக்காவில் இருந்தது மோடியும் போயிருக்கார் அந்த ட்ரைனிங்கில். இது மாதிரி நிறைய காங்கிரஸ்லேருந்து போனாங்க, நிறையா கட்சிகள்லேருந்து போனாங்க. இப்போ அமெரிக்கா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுது இந்தியாவில். ஆனால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா, அமெரிக்கா இஸ் அ கிரிட்டிக்கல் கண்ட்ரி, இல்லைன்னு சொல்ல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதுவான இலகுவானவர்களை உருவாக்கணும்னு மட்டும் பார்க்கல, ஒரு கிரிட்டிக்கலாக பார்க்குறாங்க. 4வது விஷயம், இது ஒரு நல்ல விஷயமாக கூட நான் பார்க்குறேன், இந்தியாவில் நடந்து வருகின்ற மத சுதந்திரத்தை பற்றியும் பெண்கள் பற்றியும் அமெரிக்கா கடைசி உரையில் ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். அது என்ன காட்டியிருக்குன்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வெறும் அணுசக்தி மட்டும் இருந்தால் பத்தாது, பொருளாதார ரீதியாக மட்டும் இருந்தால் பத்தாது, அடிப்படையான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை, குறிப்பாக ஜாதிய மத சுதந்திரம் மற்றும் ஜாதி பாகுபாடுகள், பெண் சுதந்திரம், இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது தான் நல்ல. இதை வந்து ரொம்ப அருமையாக ஒரு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு திரு நாராயண். அதாவது மதச்சார்பற்ற கொள்கைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு அதிலிருந்து விலகாத வரை இந்தியாவினுடைய வெற்றி நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒபாமா சொல்றாரு. அதுதான் அவரும் சொல்றாரு. உங்களுடைய பார்வையில் எப்படி? நான் அமெரிக்க அதிபர் பிரசிடென்ட் ஒபாமா சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர் வந்து இந்தியாவை பற்றிய விமர்சனத்தை வைப்பதை நான் எதிர்க்கிறேன். இது எங்களுடைய பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை. அதை சொல்வதற்கு நீங்கள் யார் என்பது என்னுடைய கேள்வி. அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. மோடி வந்ததுலேருந்து வளர்ச்சியை பற்றி பேசி என் மக்களை ஏமாற்றி வந்த மோடி இன்றைக்கு என்ன நடக்குது? மத சர்ச்சையையும் மத மாற்றத்தையும், எந்த புத்தகத்தை பகவத்கீதையா குரானா அந்த சர்ச்சைகளில் போயிட்டு இருக்கு. நாடு இந்தியா செக்குலர் நாடா இல்லையானே ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் செய்கிறார்கள். மக்களை இந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, ஜாதி மதம் மொழி இனம் என்ற பேரில் நாட்டை பிளவுபடுத்துகிறார்கள் சக்தியாக மோடிஜியை அவர்கள் வாயை பொத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்களை தூண்டி விட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் பேச மாட்டேங்கிறார் அதை பற்றி. இதை பற்றி வெளிநாட்டு அதிபர் சொல்லுகின்ற அளவுக்கு மோடி வலுவற்ற பிரதமராக இருக்கிறாரோ என்ற ஒரு கேள்வி. திரு ராமமூர்த்தி, இல்லை அது முக்கியமாக சைனா பிரதமர் இங்கே வந்துருக்கு. இது வந்து இந்த இடம் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் மோடி இன்னும் ஒரே ஒரு இதையும் சொல்லி அவர்கிட்ட அதையும் சேர்த்து கேளுங்க. மோடி வந்து இந்த இதில் வந்து 6 முறை ட்ரெஸ்ஸை மாற்றினான்னு சொன்னாங்க. அது நான் ஒன்றும் தவறு இல்லை. ஒன்று கேட்டால் எனக்கு பெருமை. எங்கள் மோடிஜி அவர்கள் கதரை போட்டு ஒரு நல்ல இது பண்ணார்னு. ஆனால் இந்தியாவில் பல இடங்களில் இன்னும் இது பண்ணாமல் இருக்குச்சு. 3.5 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு அதில் மோடி சகசனம் மோடி மோடி மோடின்னு இந்த நாட்டுடைய பிரதமர் இப்படி இருக்காரு, ஒரு நார்சிஸ்ட் பிரதமராக இருக்காருன்னு நான் வருத்தப்படுறேன். திரு ராமமூர்த்தி, இல்லை அவர் வந்து அவருடைய பார்வை என்னங்கிறத சொல்லிட்டு போயிருக்காரே தவிர்த்து அது வந்து இந்தியாவை குறித்த விமர்சனம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஃபார் த சிம்பிள் ரீசன் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களிலும் சரி, அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டிலும் சரி, நிச்சயமாக அதில் வந்து மத சார்பற்ற விஷயங்கிறது ஆழமாக புரிந்திருக்கின்றது. சர்ச்சைகள் வந்து இன்றைக்கு நேற்றைக்கு வரல. இந்தியா என்றைக்கு சுதந்திரம் அடைந்ததோ அப்போதிலிருந்து சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. சம்ஸ்கிருதம், ஹிந்தி உள்ளிட்ட விஷயங்கள். அதனால தான் வந்து ஹிந்தியை நாங்கள் வந்து திணிக்க மாட்டோம்னு ஏன் நேரு வந்து மதசார் உட்பட அப்படியே தொடர்ந்து அதில் வந்து அரசாங்கத்திற்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. நீங்கள் இந்தியா அதே சமயத்தில் இந்தியா ஒரு சுதந்திரமான நாடுங்கிற போது என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லும்போது அதில் சர்ச்சைகளும் வருகின்றது. தமிழ்நாட்டில் மாதொரு பாகன் உள்பட நீங்கள் தமிழ்நாட்டில் மாதொரு பாகன் சர்ச்சைக்கு இந்த மோடி அரசாங்கத்துக்கு ஏதாவது சம்மந்தப்படுத்த முடியுமா? அரசாங்கத்தினுடைய கொள்கை அல்லாத தனி தனிநபர் சில குழுக்கள் செய்கிற விஷயத்துக்கு உங்களால் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பாளியாக ஆக்க முடியாது. அதே சமயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் இன்டரப்ட் பண்ணல. பிஜேபியில் பல பேர் பண்ணிருக்காங்க. சாரி, அது மறைக்காதீங்க மக்கள் மன்றத்தில். நேரடியான ஒரு கேள்வி என்னன்னா, அதாவது வேறொரு நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து இந்தியாவுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நம்மளுடைய நாட்டினுடைய மதச்சார்பை பற்றி பேசும்பொழுது ஏன் மோடி அமைதியா இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். நேரடியான பதில் சொல்லுங்க. அவருடைய அப்சர்வேஷன் அது விமர்சனமா எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அரசாங்கம் தீர்மானம் பண்ணி இருக்கிறது. அமெரிக்காவில் போய் மோடி பேசுவாரா கருப்பர்களை பற்றி?
கருப்பர்களை சுட்டு கொண்டார்களே, மோடிக்கு பேசக்கூடிய தைரியம் இருக்கு அமெரிக்கா விமர்சனம் பண்ணதுக்கு? வந்து ஒரு பேராசிரியர் கிளாட்சன் அவர்கள் சொன்னது வந்து முழுமையாக நான் விரும்புகிறேன். அதாவது எனக்கு இந்த என்டையர் விசிட்டில் எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த லாஸ்ட் மெசேஜ் தான். அதாவது ஒரு அவமானமான விஷயம், எங்கள் நாட்டு பிரதமர் எப்படி நடந்துக்கோன்னு சொல்லி இன்னொரு நாட்டு அதிபர் வந்து சொல்கிறது ஒரு அவமானகரமான விஷயம் தான். பட் ஒபாமா டெலிவர்ட் தட் மெசேஜ் அப்படிதான் நான் பார்க்குறேன். அதாவது நீ ஒழுங்காக இந்தியா வந்து செக்குலர் கண்ட்ரியா ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் நோக்கி போகலைன்னா இந்தியா வளராது அப்படின்னு அப்படி போனால் இந்தியா வளராதுன்னு சொன்ன மெசேஜ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அற்புதமான மெசேஜ். அது அவர் சொன்னதான் நமக்கு வருத்தமே ஒழிய, ஆனால் இந்த என்டையர் விசிட்டில் நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குற ஒரே விஷயம் அந்த விஷயம் தான். இந்தியா இஸ் செக்குலர் கண்ட்ரி. இந்தியாவில் மதங்களுக்கு அப்பாற்பட்ட இது உங்களுக்கு பாசிட்டிவா தெரியல? அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா ஆதரவு கொடுக்கும் ஒரு இதை சொல்லிருக்காரு இல்லையா? அது வந்து ஒரு இந்தியாவுடைய இல்ல அது என்ன யூஸ் இருக்கும் அந்த கிடைத்த வெற்றின்னு சொல்ல முடியாது. நீங்க ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த இந்தியா அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்திலே இவங்க பெருசாக கிளைம் பண்ணுறது வந்து அமெரிக்கா வந்து இனிமே வந்து யுரேனியம் புளூட்டோனியம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய வெற்றியாக சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா IAEA பார்க்கும், இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி பார்க்கும் அதை. சரியா? வேர்ல்டு பேங்குக்கும் அமெரிக்காவுக்கு வித்தியாசம் இருக்கா என்ன? WTOக்கும் அமெரிக்காவுக்கு வித்தியாசம் இருக்கா என்ன? அதே மாதிரி தான் IAEAக்கும் அமெரிக்காவுக்கும் வித்தியாசம் கிடையாது. சரியா? இது வந்து அப்படியே பயங்கரமாக கொண்டாட நீங்கள் பெர்மனன்ட் மெம்பராக செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ள போனாலும் நீங்கள் அமெரிக்கா சொல்கிறதான் கேட்டுட்டு இருக்க முடிய இந்தியா வந்து ஒரு ரீஜனல் பவராக வளர்றதுக்கான எந்த சாத்தியக்கூறும் அங்கே கிடையாது. நீங்கள் வந்து உண்மையிலே இந்தியாவோட செக்யூரிட்டி எங்கே இருக்குன்னா மக்கள்கிட்ட இருக்குது. 10,000 அணுகுண்டு வச்சிருக்காங்க அமெரிக்கா, அவங்களால 9/11 தடுக்க முடியல. இந்தியா நூற்றுக்கணக்கான அணுகுண்டு வச்சிருக்காங்க, நம்மளால பாம்பே அட்டாக் தடுக்க முடியல. ஸோ அணுகுண்டுக்கும் நாட்டோட பாதுகாப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. பாதுகாப்பு என்பது மக்கள்கிட்ட இருக்கு, இறையாண்மை என்பது மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க மக்களை வந்து செக்யூரா சேஃபா ஃபீல் பண்ண வைக்காம எத்தனை லட்சம் அணுகுண்டு வச்சிருந்தாலும் நீங்க பாதுகாப்பாக உணர முடியாது. இல்ல அவரோட கேள்வி அப்ப வந்து ராணுவத்தை கலத்தி இல்ல வந்து அட்டாக் மிகவும் தவறான ஒரு வாதத்தை நீங்க மக்கள் முன்னாடி வைக்காதீங்க. எல்லையில வந்து ராணுவத்தை நிப்பாட்டி இருக்கோம், பாகிஸ்தான்ல இருந்து அத்துமீறல் நடக்குது, ஊடுருவல் நடக்குது, ஊடுருவல் நடக்குது, ராணுவத்தையே கலைச்சிடலாமா? உங்களுடைய வாதம் வந்து மிக தவறான ஒரு வாதம். நிச்சயமாக அமெரிக்கா எப்படி அடிச்சாங்க? The truth is somewhere in between. இவர் சொல்றது தவறு, அவர் சொல்றது தவறு. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ராணுவத்தை கலைக்கணும். அணுகுண்டுக்கும் நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தம் கிடையாது. ராணுவ குற்றம் நடக்குதுனால போலீஸை கலைச்சிடுவீங்களா? அப்படி கிடையாது. நான் ராணுவத்தை கலைக்க சொல்லியோ போலீஸ் கலைக்க சொல்லல. ராணுவ ரீதியாக அணு ஆயுதங்கள் வைத்திருப்பது ஒரு டிட்டரன்ஸ். நிச்சயமாக கிடையாது. இல்ல truth is somewhere in between. அதாவது ஒரு அணுச இன்றைய நிலையில அது வந்து எல்லா சமாதானத்தை கொண்டு வந்துடாது. அவர் சொல்றதுலேயும் உண்மை இருக்கு. ஓரளவு மற்ற நாடுகள் அழித்து விடாத அளவுக்கு ஒரு டிட்டரண்டாக மட்டுமே இது குண்டு இருக்க முடியும். ஆனா இவர் சொல்றதுலேயும் உண்மை இருக்கு. அது இருந்த போதும் அமெரிக்காவே அடிச்சாரு இவர் சொன்னது உண்மை. இந்தியாலையும் இது இருக்குது. ஸோ இட் கேன் ஒன்லி பி a deterrent. ஆனா எடுத்த உடனே அதை உபயோகப்படுத்த முடியாது. ஒரு பேரழிவை ஒரு நாட்டு மேல கொண்டு வராம இருக்கிறதுக்கு இது உபயோகமா இருக்குன்றதுல உண்மை அதுதான். நிறைய திசை திருப்பி நிறைய இடங்களுக்கு போயிட்டோம், திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறத நிறைய விவாதங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நியூக்ளியர் டிட்டரன்ஸை பொறுத்தவரையில் எந்த நாட்டிலையுமே ஒரு கான்க்ரீட்டான பாலிசி கிடையாது. நோ கண்ட்ரி ஹேஸ் அ டிட்டரன்ஸ் பாலிசி. இது எப்படின்னா, நான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு போய் செலவு பண்ணி ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுக்குவேன், ஆனால் அந்த பொம்மையை எடுத்து விளையாட முடியாது. இதுதான் கதை. செஞ்சு வச்சுக்குவேன், பாதுகாப்பாக வச்சுக்குவேன், ஆனால் அது என்ன கொடுக்குதுன்னா மனதளவில் ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. இவ்வளவுதான் நம்மகிட்ட இருக்கு அவ்வளவுதான். அதை நீங்க பயன்படுத்த முடியாது. மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா நீங்க வந்து நான் பண்றேன்னா பாகிஸ்தான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சைனா பண்ணுவோம், அது மாதிரி பண்ணுவோம். இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்றது, நியூக்ளியர் பவர்னா டிஸ்ட்ரக்டிவ் பவர், மிலிட்டரி பவர். இன்னைக்கு உலகத்துல 23 இடங்கள்ல தொடர் சின்ன போர்கள் நடந்துட்டு இருந்தா மட்டும்தான் அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாடுகள் இன்னைக்கு வருவாயிலையோ அல்லது வணிகத்திலையோ மேலோங்கி இருக்க முடியும். இன்றைக்கி அமெரிக்காவினுடைய பேங்க்ரப்சி என்னென்னா $3 trillion கடன் இருக்குது அமெரிக்காவுக்கு. தே ஆர் பேங்க்ரப்ட். ஆஸ் அ கவர்மெண்ட் தே ஆர் பேங்க்ரப்ட். அடுத்தது UK எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு இதோட அதிகமான கடன்கள் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் அவங்களுடைய பார்க்குகளையும் அவங்களுடைய பப்ளிக் ஸ்பேசஸையுமே மெயின்டைன் பண்ண முடியல, காசு இல்லைன்னா. காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு வழிபட மாட்டேங்கிற அமெரிக்கன் காங்கிரஸ். நாங்கள் காங்கிரஸ்ன்னு சொல்லும்போது உடனே தப்பாக எடுத்துக்குவாங்க. இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது வெளியில் போய் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த நாட்டுடைய அரசியல் படி வியாபாரத்தை பெருக்கணும். அப்போ ஒரு ஆயுத வியாபாரம் தான் வந்து ஒரு மிக பிரதானமான தொழில் அமெரிக்கா. மேஜர் இது வந்து அதனால தான் எங்கெல்லாம் நீங்கள் போர் நடக்குதுன்னு பாருங்கள், அங்கெல்லாம் வந்து அமெரிக்காவினுடைய கை இருக்கும். இப்போது இந்த அணு ஆயுதம்ங்கிறது ஒரு பயங்கரமான 2 பக்கமும் செய்யக்கூடிய ஒரு கத்தி.
அணு ஆயுதம் வச்சுருந்தாக்கா அதை நீங்கள் ஓகேன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா இருக்குன்னு சொல்லி குண்டு போடுவீங்க. ஈராக்கில் நடந்தது நம்ம பார்த்தோம். அணு ஆயுதங்கள் இல்லை, அந்த கமிஷனர்ஸே சொல்கிறாங்க வந்து இல்லை, ஸ்கோப் இல்லைன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. டிக் சேனியினுடைய பரிந்துரையின் பேரில் இருக்குன்னு போய் அங்கே இடத்த பிடிச்சி குண்டை போட்டு சதாம் ஹுசேன் நல்லவரா கெட்டவராங்கிற அந்த பிரச்சனை அவங்க போக தேவையில்லை. ஆனால் அழிவு நடந்தது. இன்றைக்குமே அந்த நாட்டை மீண்டும் அவங்கள தூக்கி நிறுத்த முடியல. ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இல்லை, தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. ஒபாமா வருகை யாருக்கு லாபம் என்பதை பற்றி விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு கிளாட்சன், ஒரு பாசிட்டிவான விஷயமா எதை பார்க்குறீங்க? ஒன்று, இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஒபாமாவை பொறுத்தவரையிலையும் மிஷேலை பொறுத்தவரையிலையும் அவங்க வைக்கிற முன்னுதாரணங்கள் என்ன முன்னுதாரணத்தை வைக்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற அந்த முன்னுதாரணத்தை வைக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் சம வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பேச்சளவில் சொல்கிறோமே தவிர அதுக்கான சம வாய்ப்புகள் கிடையாது, வசதிகள் வாய்ப்புகள் கிடையாது. ஒபாமா சொல்கிற ரெண்டாவது விஷயம், உங்கள் மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், எங்கள் மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் பகிரப்படுமா? என்ன அப்படி சொல்ல வந்தீங்கன்னா, அவுட் சோர்சிங் முழுக்க வந்து இன்னைக்கு அவங்க கட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இல்லை, அவுட் சோர்சிங் முழுக்க இன்னைக்கு கட் பண்ணலை, இன்னுமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. குறைச்சிருக்காங்க. ஏன் குறைச்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு அந்த கேம்பெயினில் தெரியும், ஆப்போசிஷன் கேம்பெயின் அமெரிக்காவில் நடக்கும் போது என்ன சொன்னாங்க, ஜாப்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் பாஸ்டன் டு பெங்களூர் அப்படிங்கிற அந்த கேம்பெயின் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும் பொழுது அங்கே இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கும் அப்படி ஆட்கள் அவுட் சோர்சிங்கை குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து அங்கே போகிறவங்களுடைய தொகையை ஏற்றிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டுதோறும் 50,000 பேர் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து போய்கிட்டு தான் இருக்காங்க அமெரிக்காவுக்கு, அங்கேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது சமமாக இருக்கணும். அவங்க இங்கே வந்து முதலீடுகளை பெருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அவர் தேடி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்தியர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சில சிக்கல்கள் இருக்குது, கேள்விக்குறி இருக்குது. இன்னொன்று, ஒபாமா நம்மோடு இருக்கிறார், அமெரிக்க அதிபர் 2வது முறை வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ரீதியான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இந்த பிராந்தியத்தில் ஏதோ இந்தியா ஒட்டுமொத்தமாக அவங்க காலடியில் விழுந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது நமக்கு. உண்மை அது கிடையாது. ஏன்னா இந்தியாவுடைய சூப்பர் பவர் இசம் வந்து எதில் இருக்குன்னா, நம்ம நாட்டுடைய மக்கள் ஒவ்வொருத்தரையும் உயர்த்துறதுலையும் இந்த பிராந்தியத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை நம்ம துரிதப்படுத்தி செய்தோம். ஏன்னா பக்கத்தில் இலங்கை இருக்குது, இலங்கை பிரச்சனையை நம்ம நல்லா தீர்வு கொண்டு வரலாம். நம்ம சுற்றி இருக்க 7 நாடுகள், தெற்காசிய நாடுகளை ஒன்றா சேர்த்து நம்மளுடைய லீடர்ஷிப்பை காட்ட முடியல, ஆனால் அமெரிக்கா அது அங்கே செஞ்சுருக்கு. அது ஒரு மாடலிங்காக நம்ம பார்க்கலாம் இங்கே. அப்புறம் கடைசியாக பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை தேவை அப்படின்னா அமெரிக்கா தேவைப்படுது இன்னைக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை தேவைப்படுதுன்னா இந்தியா கண்டிப்பாக அங்கே தேவைப்படுது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது இது அமெரிக்காவுக்கு மட்டும் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இந்தியா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான சோர்ஸ் கண்ட்ரி, அவங்களுக்கு வந்து சோர்ஸ் கண்ட்ரிஸ்ன்னு இருக்குது. அதாவது ஸ்கில்டு மைக்ரன்ஸை ஒரு வருஷம் எடுத்துக்கிறதுக்கும் சோர்ஸ் கண்ட்ரி பார்க்குறாங்க. பிகெஸ்ட் பார்ட்னர் வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு. மோடி போயிட்டு வந்தார், அதனால நடக்கல. இது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட ப்ரையாரிட்டி சோர்ஸ் கண்ட்ரீஸில் இந்தியா தான் ஸ்கில் மைக்ரண்ட்ஸ்க்கான முதல் சோர்ஸ் கண்ட்ரி இதுதான். அப்போது இந்தியாவில் என்ன இருக்குது, இளைஞர் பட்டாலும் ஏகப்பட்டது இருக்குது இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் அன்எக்ஸ்ப்ளாய்டட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. அமெரிக்காவோட அதிகம் இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா. இது எல்லாத்துக்கும் ஒரு சாதாரண முறையில் வந்து ஒரு ஜஸ்ட் அண்ட் ஃபேர் மீன்ஸ் அதில் நம்ம செயல்பட்டோம்னா அமெரிக்கா அதிபருடைய விஜயத்தை நம்ம நல்லா பயன்படுத்தலாம். குறிப்பாக அவர் சொன்ன அந்த 2 கடைசி கருத்துக்களை நம்ம அடிக்கோள் காட்டி அதிலிருந்து நம்ம வளர ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி மோடி அரசு மட்டும் இல்லை, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் சரி, இதை நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கக்கூடியதாக இருக்கும். திரு சுந்தரராஜன், அமெரிக்காவினுடைய தேவை இந்தியாவுக்கு இருக்கிறதில்ல? அது நம்மளுடைய தேவை அவங்க ஜாஸ்தியாக அவர் கிளாட்சன் சொல்கிறது அப்படி தான் பார்க்குறேன். நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுல அமெரிக்காவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் முக்கியம். ஏன்னா சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம வைக்கிறாங்க, நம்மளை வந்து நிப்பாட்டுறாங்க.
இன்னொரு அவர் சொன்ன மாதிரி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இல்ல நம்ம ஒரு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சனால இந்த நாட்டினுடைய உறவு வச்சுக்கணுங்கிறது வந்து அவங்களுடைய தேவை, கண்டிப்பா தேவைதான் அவங்களுக்கு. அது நம்மளுடைய தேவை கருதி இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அது இந்தியாவுடைய தேவை கருதி மட்டும் கிடையாது, அமெரிக்காவோட தேவை. அதான் சொன்னார் அழகா, நியூக்ளியர் டீல் போட்டதுக்கப்புறம் நம்ம போய் பிரான்ஸ்ல போய் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்கினது அப்படி ஒரு தேவை அவங்களுக்கு இருந்தா அவங்க முதல்லயே இந்த மாதிரியான இதுல ஈடுபட்டுருக்கலாமே, ஈடுபடலையா? இன்னைக்கு தான் அவங்க இணைஞ்சு வர்றாங்க. இல்ல இன்னைக்கு நமக்கு வளர்ச்சி வந்ததுனால தான் இன்னைக்கு இணையறாங்க. எந்த அளவுக்கு நம்மள சப்போர்ட் பண்றாங்களோ அதே அளவு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்களே. நீங்க எந்த அக்ரிமெண்ட் இந்தியாவோட போட்டாலும் இல்ல அப்படி இல்ல அப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து எந்த ஜனாதிபதி வந்தாலும் இந்தியாவுக்கு விசிட் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டு போறதா வழக்கமா இருக்குது. பட் இது வரைக்கும் ஒரு இங்க வந்துட்டு பாகிஸ்தான் போகாம தானே போயிருக்காரு. ஆமா, ஆனா அது வந்து ஒரு சிம்பாலிசமா தான் பாக்குறாங்க. நிச்சயமாக நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது அமெரிக்கா வந்து இந்தியா வளர விட்டுறாது, சைனா வளர விட்டுறாது, பாகிஸ்தான் விட்டுறாது. எல்லாத்தையும் 3 பேத்துக்குள்ளே சண்டை போட வச்சு அல்லது ஒரு கோல்டு வார் இருக்க வச்சுட்டு அந்த கோல்டு வார்ல குளிர்காயிறது அமெரிக்க எக்கானமி. ஏன்னா நீங்க ஆயுதங்கள் மட்டுமே அமெரிக்க பொருளாதாரத்தை வந்து நிர்ணயம் பண்ணுது. சவுத் கொரியா நார்த் கொரியா வார், ஈரான் ஈராக் வார், ஆப்கானிஸ்தான் பிரச்சனை, நீங்க எங்கெங்கெல்லாம் உலகத்தில் பிரச்சனை நடந்திருக்கோ அங்க எல்லாத்துக்கும் அமெரிக்காவோட கை இருக்கும் நிச்சயமா. ஏன்னா அப்பதான் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் சிம்பிள் ஸ்ட்ரைட் எக்கானமி. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆர்ம்ஸ். ஆயுத வியாபாரிகள் மட்டுமே அவங்க பொருளாதாரத்தை வந்து நிர்ணயம் பண்றாங்க. அப்போ உலகத்தில் எங்கெல்லாம் போர் நடக்கணுமோ அங்கெல்லாம் போர் நடந்தால் தான் அமெரிக்கா நல்லா இருக்க முடியும். அந்த விஷயத்தை வந்து அமெரிக்கா என்ஷூர் பண்ணும். ஒரு பக்கம் டக்குன்னு இந்தியாவோட டப்புன்னு வந்து க்ளோஸ் ஆவாங்க, இன்னொரு பக்கம் டக்கு விட்ரா பண்ணிட்டு பாகிஸ்தான் க்ளோஸ் ஆவாங்க, இன்னொரு பக்கம் விட்ரா பண்ணிட்டு டக்குன்னு சைனாக்கு போவாங்க. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. எந்த நாட்டையும் வந்து அதாவது யாரையும் ஓவர்டேக் பண்ணாத அளவுக்கு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இது அவங்க ஸ்ட்ராட்டஜி. அது திரு நாராயணன், அதை பார்த்தீங்கன்னா ஒபாமாவுடைய இந்திய பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவுடனான சீனா பாகிஸ்தான் நாடுகளுடைய நிலைப்பாடு இன்னைக்கு மாறி இருக்குங்களா? அதாவது இது வந்து ஒரு நாளில் வரக்கூடியது இல்லை. நீங்கள் சொன்னீங்க இந்த வளர்ச்சி வந்து யுபிஏ அரசு 91லேருந்து பெரிய மாற்றங்கள் வந்து கடந்த முறை 8% வளர்ச்சியெல்லாம் வந்ததால் தான் இன்றைக்கி இந்தியா உற்று நோக்குறாங்க. இந்தியா வந்து உலகமே, அமெரிக்கா மட்டும் இல்லை உலகமே உற்று நோக்கிறதுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு யுபிஏ அரசும் காங்கிரஸ் அரசினுடைய இது இன்றைக்கி வந்து மோடி வந்து செய்ததாக நினைக்க வேண்டாம். இரண்டாவதாக இந்த உலக மாறுதல்கள் வரைச்சே இந்தியா நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்திற்கும் அமெரிக்காவிற்கும் முக்கியம், அவசியமானது. அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட வராங்க. யாரும் வந்து ஏதாவது இந்தியாவுக்கு செய்யணும்னு வரல, அவர்களுடைய சுயநலம் இதில் இருக்குது, அதில் சந்தேகம் வேணாம். ஆனால் சுயநலம் தவறு இல்லை. நாமும் நம்ம சுயநலத்தோடு அமெரிக்காவை அணுகணும். நம்ம இதை அடகு வைக்கக்கூடாது. இதில் வந்து நான் முன்ன ஒன்று சொன்னேன், மோடி வந்து இது போட்டுக்கிட்டாரு, சகசநாமம் இது போட்டுக்கிட்டாருன்னு அதுக்கு பதில் சொல்லணும்னு நான் கேட்டுக்கேன். ஏன்னா இந்த இதில் வந்து 5 ட்ரெண்ட் ஆச்சு ட்விட்டரில். அதில் ஒன்று வந்து மோடி சூட்டு. மோடி வந்து 3 ஏதாவது ஒரு நாட்டு அதிபர் அமெரிக்க அதிபரே வியக்கும் அளவிற்கு வந்து அவருடைய உடைகள் வந்து இருந்தில்லை. 3.5 லட்சம் ரூபாய் மேக் இன் இந்தியான்னு சொல்ற மோடி வெளிநாடுலேருந்து 3.5 லட்சம் ரூபாய் காசுள்ள இதை கொண்டு வந்து போட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து அதை தேய்த்து போட்டு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு உள்ள ஒரு சூட்டை ஏன் பதில் சொல்லலை? இது வந்து அதை நான் மறுபடியும் சொல்றேன், கதரை போட்டுக்கிட்டு அதை 5 தடவை மாற்றிந்து கூட இல்லை. நம்ம நாட்டு பிரதமர் நல்லா இருக்கணும், பார்வைக்கு நல்லா இருக்கணுன்றதெல்லாம் வரவேற்கிறேன். ஆனால் இது ஆடம்பரமாக, அதையும் வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர், இது அமெரிக்க அதிபரே ஒரு நாளைக்கு ஒரு சூட் தான் போடுறாரு. இந்த மாதிரி 3.5 கோடி ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இதை செய்யலை. அது தவறான முன்னுதாரணம். இதை பற்றி பேச வேண்டிய விஷயம். ஏழை மக்கள் இருக்கின்ற நாட்டில் இன்னும் வந்து இந்த மாதிரி வேண்டுமென்றே தன்னுடைய பேரே போட்டுக்கிட்டு ஒரு நார்சிஸ்ட் டெண்டன்சி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இருக்காங்க பேச வேண்டிய பிரச்சனை இது. என்ன திரும்ப திரும்ப அவருக்கு சொல்ற குற்றச்சாட்டு ஒரு 3 லட்சம் குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? உண்மைதானே? அது அவருடைய விமர்சனம். அவருடைய விமர்சனம் பத்தி நான் இல்ல அது அவர் உங்களுக்கு வெளிநாட்டு பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. நாராயணனோட விமர்சனம் ஒரு கதராடை அணிந்து ஒரு 3 தடவை மாத்தினா பரவாயில்ல, பட் ஒரு கோட் சூட் போட்டுட்டு ஒரு 3 தடவை ட்ரெஸ் மாத்துறது வந்து உங்களுடைய விமர்சனம். இதே மாதிரி வந்து என்னன்னா இத மாதிரி யாரை பத்தி வேணாலும் பேசிடலாம். அந்த விமர்சனம் சரிங்கிறீங்களா தவறுங்கிறீங்களா? உங்களுடைய விமர்சனம் சரி தவறுன்னு சொல்றது, உங்க விமர்சனம் சரி என்று தவறுன்னு சொல்றதுக்கு வந்து நான் தயாராக இல்ல. பிஜேபியோட ஆளுங்க நீங்க ரியாக்ட் டு இட் இல்ல ஐ அம் ஜஸ்ட் இக்னோரிங். சொல்லுங்க இந்த மாதிரி நோ கமெண்ட் சொல்லுங்க. என்ன பயப்படுறீங்க? சொல்லுங்க. இந்த மாதிரி பாம்ஸ் வந்து ஐ அம் இக்னோரிங். நீங்க வந்து அப்படினா உங்களுடைய ஆட்சி காலத்துல உங்களுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி இந்திய அரசாங்கத்தினுடைய விமானத்தை பயன்படுத்தி எத்தனை நாள் மாசத்துல எத்தனை நாள் எந்த நாட்டுக்கு போனாரு, எந்த ஊருக்கு போனாரு, யாருடன் தங்கினார், கடந்த 10 வருஷங்கள நீங்க அதை வெளியில முடியுமா உங்களால? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றது இல்ல. மீரட்ல கலவரம் நடக்கும்போது அவர் எந்த நாட்டில் இருந்தால், யாருடன் இருந்தார், ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இது வந்து தனிநபர் விமர்சனமாக ஒரு விஷயம் வரும்போது அதை அவாய்ட் பண்றோம், அவ்வளவுதான். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த 2 பேரும் சொன்ன விஷயங்கள்ல வந்து ஏதோ அமெரிக்கா மட்டும்தான் ஆயுத வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கின்றதுன்னு சொல்றது. இன்றைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் கிளர்ச்சியாளர்களுக்கு வந்து ஆயுத சப்ளை பண்ணது வந்து ரஷ்யாங்கிற விஷயம் வருது. சைனா வந்து பாகிஸ்தான் உள்பட பல்வேறு நாடுகளுக்கு. ஆக
உலக வர்த்தகத்துல மிக முக்கியமான வர்த்தகமாக ஆயுத வியாபாரம் இருக்கின்றது. அதை நம்ம மறுக்க முடியாது. அதான் எல்லாரும் பண்றாங்க. இல்ல எல்லா நாடும் பண்றாங்க. நான் இந்தியாவும் அதை பண்ண விரும்புகின்றோம். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா நிச்சயமாக வந்து என்னன்னா நீங்கள் வந்து என்னன்னா நீங்க வந்து நீங்க எங்க போலியாகமோ அங்க பயன்படுத்துறாங்க அதை. ஆயுத வியாபாரம் செய்யறது தவறானது. காங்கிரஸ் அதை ஒத்துக்கல. நம்ம ஆயுத தன்னிறைவு வேணுங்கிறத ஒத்துக்கிறோம். ஆனா ஆயுத வியாபாரியாக நம்ம இந்தியா மாற வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு பொருளாதாரத்துல செய்ய வேண்டியது பலது இருக்கு. இந்த முறை வந்து இல்ல அப்ப வந்து ரஷ்யாவோட போட்ட இல்ல அப்ப ரஷ்யாவோட அணு உலை போட்டதோ அந்த ராணுவ தளவாட வாங்குனது இதை பத்தி எப்படி பார்க்கறீங்க? ஒரு காங்கிரஸ் அரசாங்கத்தை இருந்துச்சு அந்த நேரத்துல, அதை எப்படி பார்க்கறீங்க? வேணும், நமக்கு ஆயுதம் வேணும். நம்ம வந்து வெளிநாடுகள் நம்ம தாக்க முடியாத அளவுக்கு நமக்கு ஆயுதங்கள் வேணும். ஆனா இது ஆயுத வியாபாரியாக நம்ம மாற வேணான்றது தான் என்னுடைய இது. இதுல இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை பற்றி முதல்ல பேசினாங்க. ஆனா அதை பற்றி ஒரு செய்தி கூட வரல. காங்கிரஸ் அரசாங்கத்துல வெளிநாட்டிலேருந்து உற்பத்தி செய்கின்ற சோலார் பேனல் வரக்கூடாதுன்னு சொன்னோம். அதை மாற்றுறதுக்கு முயற்றாங்க. ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் இந்த விலையை ஏற்றி கேன்சர் மருந்துகள்லாம் இருப்போம். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த உடனே கேன்சர் மருந்துகளுடைய விலை அடித்தட்டு மக்களுடைய வயத்தில் எடுத்து நோய்வாய்ப்படுபவர்களுடைய மருந்துகள் விலை ஏறப்பட்டது. அதை பற்றி பேச்சுக்களே இல்லை. இதையெல்லாம் வந்து மோடி அவர்கள் இவர் சொன்னதில் ஒரே ஒரு கருத்து உடம்புறேன். அமெரிக்க அதிபருக்கு சரண்டர் ஆயிட்டாரோன்ற ஒரு கேள்வி தான் இந்த இதில் வந்திருக்கு. இல்ல தொடர்ந்து பேசும். ஒரு சிறியடாக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. அதாவது திரு சுந்தரராஜன், அதாவது ஒரு டீ விற்பவர், அப்புறம் ஒரு சமையல்காரனுடைய பேரன், இந்த மாதிரி 2 பதவிகள் வந்து பெரிய பதவிகள் வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு சாமானிய ஒரு ஒபாமா இந்த மாதிரி பேசியிருக்காரு. இது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்காதா உங்களுடைய பார்வையில்? அது வந்து நாட்டோட ஜனநாயகத்தை காமிக்குது. அப்படிதான் பார்க்கணும். இந்த டெமோக்ரஸியை வந்து காமிக்க தான் பார்க்கணும். இது வந்து தனிநபர்கள் சார்ந்த விஷயம் கிடையாது. வந்து சிஸ்டம் அப்படிப்பட்ட சிஸ்டம். அது வந்து ஒர்க் பண்ண வச்சு மேலே வச்ச சிஸ்டம் அப்படிப்பட்ட சிஸ்டம். இது வந்து ஏதோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்தியாவிலேயோ அமெரிக்காவிலோ நிகழ்ந்ததில்லை. இந்த மாதிரி இப்போ அமெரிக்காவில் நிகழ்ந்திருக்கு. பட் இந்தியாவில் ஒரு டீ விற்பவர் வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வரதுங்கிறது இல்ல. நீங்க லல்லு பிரசாத் அது ஒரு நம்பிக்கை தானே பார்க்கணும். லல்லு பிரசாத் எடுத்துக்கோங்க, இந்த முதலமைச்சர் காமராஜ் எடுத்துக்கோங்க, இல்ல கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க. நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிற நான் கேட்கிறேன். அது ஒரு வளர்ச்சி தானே. இப்போ நீங்க வந்து ஒரு தேவேகவுடா அவர்கள் எடுத்துக்கோங்க, நாட்டோட பிரதமர் இருந்தாரு. அவர் என்ன அப்படியே பயங்கரமா ராஜபரப்பில் வந்தாரோன்னா கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஆக நீ வந்து அது வந்து அந்த டெமோக்ராட்டிக் செட்டப் வந்து காமிக்கிறது. இன்னொரு விஷயம், நம்ம இந்த என்டையர் விஷயத்தை நம்ம மறந்தது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஷிஃப்ட் இன் பாலிசி பார்க்கவே மறந்துட்டோம். அதாவது கடந்த 50-60 வருடங்களாக இந்தியா வந்து பாலஸ்தீன் நோக்கின ஒரு கருத்தாக்கம் இருந்துச்சு இந்தியாவில். ஒரு முக்கியமாக பாலஸ்தீனுக்கு முதலாக தூதரகம் ஓப்பன் பண்ண நாடு இந்தியா தான். அது வந்து நம்ம பெருமைக்குரிய விஷயம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக ஒபாமாவோட பிரஷர்னாலும் சரி, இஸ்ரேலோட பிரஷர்னாலும் சரி, முதல் முறையாக பாலஸ்தீனுக்கு எதிரான வாக்கெடுப்பில் இந்தியா வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கு. அதாவது உலகத்தில் அறம் சார்ந்த ஒழுங்குகளை கட்டமைச்சதில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. குளோபல் ஆர்டரில் வந்து எத்திக்ஸ் பேஸ்டு குளோபல் ஆர்டர் வச்சு நாடு வந்து இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட டென்னிஸ் மேட்ச் விளாட மாட்டோம்னு சொன்னாங்க. டென்னிஸ் மேட்ச் ஒரு டேவிஸ் கப் ஃபைனல்ஸ் வந்து விளாட மாட்டோம்னு சொன்னாங்க. காரணம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு இனவெறி பிடிச்ச நாடு, அப்பார்த்தைட் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி. இன்னைக்கு இஸ்ரேலோட பிரஷர்னாலையும் அமெரிக்காவோட பிரஷர்னாலையும் பாலஸ்தீனுக்கு எதிரான வாக்கெடுப்புலேருந்து வெளியே வர்றாங்க. அது இவ்வளோ ஒரு மோசமான ஒரு மாற்றம் வந்து எங்கேன்னு வந்துச்சுன்னா அது வந்து இந்த வருகை தான் வந்து முக்கியமான. இந்த மாதிரி வருகை வந்து இன்னைக்கு திடீர்னு வந்ததில்ல. பல்வேறு பில்டப்பான விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் சேகரித்து வந்த விஷயமா தான் இது வந்து பார்க்க முடியும். வேற அதாவது பொருளாதாரத்தில் நமக்கு நன்மை இல்லை. நம்ம இந்தியா வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியல் பண்ணுற ஒரு நாடாக இருந்துச்சு. அந்த எண்ணமும் இன்னைக்கு வந்து துப்புரவாக துறக்கப்படுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம வந்து பார்க்கணும். நிறைவேற்பதில் இருக்கிறோம். திரு ராமமூர்த்தி அவர்கள், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து திரு சுந்தரராஜனுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சர்வதேச அரசியலும் சரி, சர்வதேச நாடுகளுக்கு இடையிலான உறவுகளும் சரி, அவையெல்லாம் வந்து என்னென்னா சர்வதேச அரசியலை சார்ந்தே அமைகின்றது. ஸோ இன்றைக்கு வந்து என்னென்னா ஒரு தீவிரவாத தாக்குதலின் மையமாக இந்தியா இருக்கின்றது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷத்தில் ஒரு 200-250 குண்டுவெடிப்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது வந்து என்னென்னா முதல்ல இந்தியா வந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி உள்ளது கடந்த 10 ஆண்டுகளில். மிக முக்கியமாக அதை பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து சர்வதேச அரசியலில் இந்த விதமான தீவிரவாத தாக்குதலை எதிர்கொள்வதற்கான ஒரு உறவுகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவை என்று வரும்போது வந்து என்னென்னா நிச்சயமாக அந்த இடத்துல நமக்கு வந்து என்னென்னா மேற்கு ஆசிய பகுதியில் வந்து இஸ்ரேல் தான் இருக்கின்றது. ஆக இஸ்ரேலினுடைய நட்பு என்பது வந்து என்னென்னா நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு யுக்தியாக தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர்த்து வந்துன்னா இந்த இடத்துல அறம் எங்கே நீங்கள் இவ்வளோ வருஷம் வச்சுருந்த அறத்தினால இங்கே ஒரு குண்டு வெடிப்பையாவது உங்களால் நிப்பாட்ட முடிந்ததா?
இந்த ஒரு குண்டு வெடிப்பை கூட அவங்களுடைய ஆரம் நிப்பாட்டவில்லை. ஆனால் மாற்றாக வந்து என்னன்னா தீவிரவாத தாக்குதலை தடுப்பதற்கான ஒரு சர்வதேச அரசியலில் நுழைந்தாக வேண்டிய கட்டாயம், அது காலத்தின் கட்டாயம், அது வேறு வெளியில் மாற்று இல்லை. நிறைவு பதில் இருக்கிறோம் திரு அமெரிக்க நாராயணன். உண்மையிலேயே ஒபாமாவினுடைய வருகையால் யாருக்கு லாபம்? சுருக்கமா. ஒபாமா வருகையில் மோடி வந்து தனி லாபம் எடுக்க முடியும்னு நினைச்சாரு. ஆனால் நிச்சயமாக மோடி அவர்களுக்கோ இந்தியாவுக்கோ பெரிய லாபம் இல்லை. ஆனால் 2 நாடுகளும் சேர்ந்து இருப்பது வருங்காலத்தில் 2 நாடுகளுக்கும் லாபமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவர் சொன்ன ஒன்றே இது, பாராளுமன்ற இதோ 10 வருடத்தில் தான் நடந்தாங்க பாராளுமன்றம். இவர் பிஜேபி அரசு இப்போ இந்தியாவுடைய டெமோக்ரட்டியோடைய இருக்கு பாராளுமன்றம் தாக்கப்பட்டது. மன்னிக்கணும், 89லேருந்து அதனால சும்மா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மொத்தத்தில் அது ஒன்று. இரண்டாவதாக ஸ்பெசிஃபிக்காக ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை பற்றி பேசினாங்க, அதை பற்றி பேசல. அங்கேருந்து 4 கோடி வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்திய தொழிலாளிகள் அங்கே போய் விட்டு வர 3 கோடியை பற்றி பேசல. இந்திய தொழிலாளிகள் அங்கே வந்து சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் பிடிக்கிறாங்க, மற்ற டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பயனை அங்கே அனுபவிப்பதில்லை, அதை பற்றி பேசலை. பல விஷயங்கள் இந்தியாவுக்கு சாதகமான பேச வேண்டிய விஷயங்களை, அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு ஒன்றும் பேசலை. நியூக்ளியர் எனர்ஜியை தவிர வேற ஒன்றும் பேசலை. நியூக்ளியர் எனர்ஜிலையும் நமக்கு சாதகமாக ஒன்றும் நடக்கல. மொத்தத்தில் இந்தியாவிற்கு பெரிய லாபம் இல்லாத ஒரு சப்தம் இருந்து சரக்கு இல்லாத ஒரு மீட். கிளாட்சன், பாதுகாப்பு பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம், அதை ஒட்டி நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பாதுகாப்பை ரெண்டாக நம்ம பார்க்கணும். இந்த நியூக்ளியர் மூலமாக நிறைய பதில் இருக்கும், சுருக்கமாக சொல்லுங்கள். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா யாருக்கு லாபம்? லாபம் அப்படிங்கிறது இருதரப்புக்குமே லாபம்னா லாபம்னு பார்க்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு பார்க்கலாம். எப்படி பார்க்குறேன்னா, இதை ஒரு நல்ல விஷயம் தான், நடந்தது நல்லது. அமெரிக்க அதிபர் என்பது இந்தியாவுக்கு வந்தது நல்லது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னா, அவர் கடைசி அப்போ டிபார்ச்சர் மெசேஜில் இருந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. குறிப்பாக பெண்கள் அடிமைத்தனம், பெண்கள் பாதுகாப்பு, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற கொள்கை, இது தொடர்ந்து நடக்கணும். 3வது பாகுபாடின்மை. இந்த 3 கருத்துக்களை நம்ம ஆழமாக எடுத்துக்கிட்டு திஸ் ஷுட் பி த டிரைவர் ஆஃப் டெமோக்ரஸி, திஸ் ஷுட் பி த டிரைவர் ஆஃப் டெவலப்மெண்ட், இதுதான் அவர் சொல்லியிருக்கார். இதை அடித்தளமாக வச்சு நம்ம முன்னெடுத்து கொண்டு போனோம்னா, நீங்கள் இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சாகிறது இந்தியாவில் அணுகுண்டுனாலேயோ இல்லை மற்ற தீவிரவாதத்தாலேயோ இல்லை, கொசுக்கடியினால் நிறைய பேர் இந்தியாவில் சாகிறது. அதனால தான் நீங்கள் அந்த பாதுகாப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிட்டு உள்நாட்டு விஷயங்களை திசை திருப்ப வேண்டாம். அதுக்கு இந்த திசை திருப்புதலுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்துச்சு. பட் அவர் சொன்ன முக்கியமான விஷயம், அமெரிக்கா வளர்ந்த அளவுக்கு இந்தியாவும் வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த செய்தியை டேக்அவே மெசேஜாக எடுத்துக்க விரும்புகிறேன். அப்படி வளரணும்னா அமெரிக்கா எந்த அளவுக்கு அவங்க மக்கள் மேலே முதலீடு செய்ததோ அதே மாதிரி இந்தியாவும் இந்தியர்கள் மீது முதலீடு செய்யணும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருகை இந்தியாவுக்கு லாபகரமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். திரு ராமூர்த்தி. இல்லை, கிட்டத்தட்ட அவர் கிளாட்சன் சொன்னதை நிச்சயமாக இந்த அரசாங்கம் வந்து இந்த மக்களின் மீதான நம்பிக்கையை வந்து முதல்ல மக்களுக்கு தங்கள் மீதான நம்பிக்கையை வளரச் செய்வது, மக்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கித்தான் பயணித்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு வந்து என்னென்னா, வெளியுறவு கொள்கை வந்து என்னென்னா உங்களுடைய உள்நாட்டு கொள்கையை வந்து ஸ்திரப்படுத்துகின்ற ஒன்றாக தான் அமைய வேண்டும் என்றால், வெளியுறவு கொள்கையினால் உள்நாட்டில் எந்த விதமான மாற்றமும் வந்து விடாது. ஆகையால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்வைக்கின்றோம். பல்வேறு விஷயங்கள் அடித்தட்டு மக்களுக்கு இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலமாக கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 ஆண்டு மாநிலத்திற்கு மூலமாக ஒரு 11 கோடி பேரை வந்து வங்கி கணக்குகளுக்கு உள்ளாக கொண்டு வந்திருக்கின்றோம். ஸோ இந்த மாதிரியான இது வந்து வளர்ச்சிக்கு, இது வந்து வளர்ச்சிக்கு அடிப்படை மட்டும்தான். இதன் அடிப்படையினாக அடுத்த 5 ஆண்டுகளை செய்கிறதுக்கு முன்னாடி அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸில் செய்த வந்து மோசமான விஷயங்களை வந்து சரி பண்ணுறதுக்கு போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்து, அதனால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பின்பாக இதனுடைய விஷயம் வந்து இந்த வளர்ச்சியினுடைய விஷயமா வேறு எதுமோ அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பின்பாகத்தான் தெரிய வரும். ஏன்னா இவங்க 10 வருஷமா நான் டேமேஜை சரி பண்றதுக்கே 2 வருஷம் ஆயிடுங்கிறத சொல்லிட்டு முதல் நாளே விவாதத்தின் இறுதி பதில் இருக்கோம். சரி சுந்தரராஜன், நான் வந்து அந்த ஒரு கிளாட்சன் சொன்ன மாதிரி கடைசி விஷயத்தை நான் வந்து பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்தியாவோட பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய அதாவது கல்ச்சுரல் டைவர்சிட்டி, இந்தியா இப்போ கடைபிடித்து கொண்டிருக்கிற கொள்கைகள் வந்து தவறான கொள்கைகள் மறைமுகமாக சொல்கிறதா நான் வந்து பாசிட்டிவான விஷயம் பார்க்குறேன். அந்த மாதிரி கொள்கைகளை தவிர்த்துட்டு இந்திய மக்கள் மீது அமெரிக்கா தொழில்நுட்பம் நமக்கு வேணுங்க. எதில் வேணும்னா 8 லட்சம் மக்கள் நம்ம மனித கழிவுகளை அகற்றிட்டு இருக்காங்க. 8 லட்சம் மக்கள் இந்தியாவில் மனித கழிவுகளை தலையில் சுமந்துட்டு இருக்காங்க, மேனுவலுக்குள்ள இறங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் வாங்க, அவங்க அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்காது, அதை வாங்க, அது இந்தியாவுக்கு செய்யுங்க, யார் வேண்டான்னு சொன்னா. ஸோ அதுதான் உண்மையிலே இந்திய மக்களுக்காக செய்யப்படுற விஷயம் ஒழிய இந்த பயங்கரமான ஒரு இந்தியாவோட ஆண்மையை காமிக்காக செய்யப்படுற விஷயங்கள்லாம் உண்மையான இந்திய மக்களுக்கான வளர்ச்சியே கிடையாது. நிறைவேற்பதில் இருக்கிறோம். இந்தியா வல்லரசு ஆவதிலோ அல்லது நாட்டினுடைய வளர்ச்சியிலோ இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது.
உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி உலகில் உள்ள ஏழைகளில் 1/3 இந்தியாவில் வசிக்கின்றனர். கிட்டத்தட்ட 40 கோடி பேர் வறுமையில் வாழ்கிறார்கள். சுகாதார வசதியின்மை, சத்துணவு குறைபாடு, பாதுகாப்பற்ற குடிநீர் ஒரு சாமானியனுக்கு தேவைப்படுகிறது. அதை நிறைவேற்ற இந்த அரசு பாடுபட வேண்டும் என்பதை அனைவருடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.